வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மக்களவை தேர்தல் ஜெயிக்கப் போவது யார்? அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என்று 4 முனைப்பு போட்டிகள் இருந்து கொண்டிருக்கும் சூழலில் ஜெயிக்கப் போவது யார்? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மறக்காமல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருக்கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவுகள் என்னதான் முடிந்து நாட்கள் போய்கி கொண்டிருந்தாலும் கூட வாக்கு எண்ணிக்கை என்று அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மிகுந்த ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துகிறது. என்னதான் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த ஒரு கணிப்புகள், அதன் பிறகு பெரும்பாலான தொகுதிகள் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தட்டி தூக்கும் என்று சொல்லக்கூடிய வேட்பாளர்களும் தொகுதிகளும் கட்சிகளும் யார் என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் திமுகவினர்கள் நாங்கள் 40 இடத்தையும் தட்டி தூக்குவோம் அப்படி என்றும், திமுகவிற்கு எதிராக அதிமுக நாங்களும் அதற்கு சலைச்சவர்கள் இல்லை, தட்டி தூக்கத்தான் போகிறோம் ஒட்டுமொத்தமாகவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்கள். பாரதிய ஜனதா எங்களுடைய பெரும்பான்மையில் இரு கட்சிகளும் ஓடிவிடும் அப்படின்னு பாரதிய ஜனதா தாமரை மறைந்தே தீரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பொதுமக்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள், அதனால் கண்டிப்பாக எங்களுடைய மாற்றம் உறுதியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க, யாருக்கு சாதகமாக இந்த ஒரு தேர்தல் அமைந்திட போகிறது என்றும் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் வாக்கு சதவீதத்தை ஒரு கட்டமைப்பின் மூலமாக தட்டி இழுக்கப் போவது யார், எந்த கட்சி என்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள். பொதுமக்கள் மீண்டும் அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்று வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்களா, இல்லை பாரதிய ஜனதாவா, இல்லை புதுவிதமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கா என்று ஜூன் 4ஆம் தேதி தெரிய வந்துவிடும் என்று அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கும் இந்த ஒரு வேளையில் அடுத்தபட்டமாக இருந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளுமே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 36 நாட்களுக்கு இருக்கின்ற சூழலில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரியாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பில் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்றால் அதிமுகவை காட்டிலும் திமுக ஒரு பக்கம், பாஜகவை காட்டிலும் நாம் தமிழர் ஒரு பக்கம் என்று முனைப்புகள் போட்டிகள் 4 முனையும் இருந்து கொண்டிருக்கும் சூழலில் பொதுமக்களின் கணிப்பு என்னவாக இருக்கும் என்பதனை தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும். பேச்சுக்கள் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் வருவார், இவர் வருவார், இவர் வருவார், எவர் வருவார் என்று ஜூன் 4ஆம் தேதியே தெரிந்துவிடும் என்பதனை தெரிவிக்கலாம். மேலும் தற்சமயம் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளையும் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துங்கள். நன்றி, வணக்கம்.